இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். இப்போ பாருங்க, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகமும் ஒரு மாதிரியான அமைப்பில் இருக்கும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்குதுங்கிறது அந்த அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்ம பார்க்க போகிறோம். எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு எது மாதிரி பலனை கொடுக்க போகுது, உங்கள் கர்மவினை எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயத்தை உங்களுக்கு ஜாதகத்தில் அடுத்து வரக்கூடிய அமைப்பு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான பலன் தான். இப்போ பாருங்க, மகர ராசிக்கு 2026 மே மாதம் எப்படி இருக்குன்னா, ராசி 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும். குருவே பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் பயிற்சி அடைகிறார். மே மாதத்தில் எந்த மாற்றமும் இல்லை. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 7 நாள் சனியிலிருந்து நீங்கி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு மீண்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்புக்கு வந்துட்டு இருக்கீங்கிறதா உண்மை. 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இப்போ இது மாதிரி ஒரு ஆண்டு கிரகம் சஞ்சாரம் இருக்கும் பொழுது மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பார்த்தீங்கன்னா மீனத்திலேயே ராசி அதிபதியோட முதல் 2 வாரம் இருந்து சில மன சஞ்சலங்கள், சில ரெஸ்ட்லெஸ்னஸ், சில கோபதாபங்கள், சில சௌரிய கோளாறுகள்லாம் மே மாதம் 2 வாரம் முதல் 2 வாரம் மகர ராசிக்காரருக்கு செவ்வாய் சனியோட சேருவதனால் கொஞ்சம் அது மாதிரி ஒரு தாக்கங்கள் இருக்குது. ஆனால் மே செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனியோட விலகிறது நல்ல அமைப்பு. 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்ப்பது தவறு இல்லை. அதே சமயத்தில் புதன் பாருங்க 4 இருந்து 5க்கு மாறி 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்துக்கு வருவது அருமை. அதே மாதிரி சூரியனும் 5க்கு வரார். அப்புறம் மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் 6ஆம் இடத்துக்கு போறார். சுக்கிரனே 5ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது அருமையான ஒரு டைம். ஸோ கோல்டன் டைம் மே 2nd வீக் 3rd வீக் 4th வீக்ல இருந்து வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் மகர ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. காதல் கை கூடக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் நல்ல கல்யாணமான தம்பதியருக்கு குழந்தைகளால் நற்செய்தி, குடும்பத்தில் குதூகலம், வண்டி வாகனம் சேர்க்கை, வீடை வசதிப்படுத்திக்கிறது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள், ஆரோக்கியமான விஷயங்கள், கலகலப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு மே 2026 குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே அற்புதமாக இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏனோதானோன்னு இல்லாமல் வரவேண்டிய வாய்ப்புகளை கரெக்டாக நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டு இந்த குரு, சுக்கிரன், அதே சமயத்தில் புதன் அது மாதிரி கிரகங்கள்லாம் நல்ல ஒரு வசதிப்படுத்துவதற்காக ஒரு சுப விரயத்தை கொடுத்து நல்ல வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நம்ம போகக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். வெளிநாடு விஷயங்கள், வெளிமாநில விஷயங்கள், சுப செலவுகள் இது எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் வருமானமும் இருக்குது. ஸோ இது அற்புதமான ஒரு காலத்தை நீங்கள் மகர ராசிக்காரங்க இவ்வளவு தூரம் கடந்த 2-3 வருஷமாலாம் ஜென்மசனி, அஸ்தம சனி எல்லாம் தாக்கி ஜென்மசனி, பாத சனியிலேருந்து வெளியில் வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். காதல் விஷயத்தில் இருக்கிறவங்க, காதல் செய்து கொண்டு இருக்கிறவர்கள், காதல் கை கூடக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பர்மிஷன், கன்சென்ட்டு, ஒத்துழைப்பு, பர்மிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக உண்டு. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுப முதலீடு பண்ணி வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் மே மாதம் 2 வாரம், மார்ச் மாதத்துலாம் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள், மன சஞ்சலங்கள்னால் பாதிக்கப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றமாக மே 2026 குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்களும் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரனோட வீட்டுக்கு நல்லா புரிதலோட, ஒரு ஆம்பிஷனோட, கிளாரிட்டியோட, கான்ஃபிடென்ட்டோட படிக்கக்கூடிய அமைப்புகள் மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தாலும் சரி, 10th 12th எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தாலும் சரி, மேற்படிப்புக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த டைம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் அவிட்டமா, திருவோணமா, உத்திராடமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உங்கள் தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, அந்த தசநாதனும்
புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்பில் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய கர்மா எது மாதிரி விஷயத்தை காட்டுது, இந்த பொதுவான பலனை காட்டிலும் இன்னுமே துல்லியமான பலன்கள் என்ன, தசா புக்தி அந்தரம்னு நம்ம பிரித்து தசையை வருட கணக்கில் பார்த்து, புக்தியை 2 வருடம் 3 வருடம் லெவலில் பார்த்து, அந்தரம் பார்த்திங்கன்னா மாத கணக்கில் பார்த்து, சூக்ஷமம் வாரக்கணக்கில் பார்த்து எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காத்திருக்குது, எது மாதிரி பிராப்தங்கள் நம்மளோட ஜாதத்தில் இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு சரி வராதுங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை திட்டமிட்டு அந்த செயல் அமைப்புகளை வடிவமைத்து அது மாதிரி நம்ம அந்தந்த நேரத்தில் நம்ம செய்து கொண்டேயானால் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் எல்லாம் தவிர்த்து, ஏன்னா வாழ்க்கையில் நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ போகிறதில்ல. ஒரு 20-25 வயசுக்கு மேலே நம்ம வேலைக்கு வந்துட்டோம், தொழிலுக்கு வந்துட்டோம்னா ஒரு 30-35 வருஷம் மேக்ஸிமம் நம்ம கெரியர் இருக்குது. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம். அதுக்கப்புறம் நம்ம முதல் மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியாது. அந்த 30-35 வருஷம் எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது பொறுத்து தான் நம்ம பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நோக்கி போகிறோமா அல்லது பிரச்சனையை நோக்கி போகிறோமாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷனரி விஷயங்கள் பண்ணோம்னா நம்மளுடைய பிரச்சனைகளை நாம் தேவையில்லாமல் அதிகப்படுத்தி கொள்ளாமல், எப்படி மழை பெய்யும் பொழுது கொடையை பிடித்து கொண்டு நம்மளை நாமளே கொஞ்சம் பாதுகாத்து கொள்கிறோமோ, அதே போல் இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அது எது மாதிரி விஷயத்தை காமிக்குது, நம்ம என்ன பிறவி பயன் என்ன, எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பிறந்திருக்கோம், எது நமக்கு நேச்சுரலாக நல்லா வரும், எது நமக்கு ஃபார்ச்சுனேட்டாக யோகமாக இருக்கிறது, எது நமக்கு அவயோகமாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் பாஸ்டில் நம்ம என்ன நடந்ததுங்கெல்லாம் பேசி சிங்க் ஆகி இப்போ ப்ரெசண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு போகக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் என்ன, அடுத்தது வரக்கூடிய லாங் டேர்ம் ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்புகளை திட்டங்களை தீட்டி அதுக்கு சேர்ந்த மாதிரி செஞ்சோம்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்ல பலன் அனுபவிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போய் நம்ம கர்மாவை மாற்றிட முடியும் அப்படிங்கிறதுல சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் என்ன விஷயம் எப்படி நடக்குது, எது மாதிரி இது விஷயங்கள் காட்டுதுங்கிறது தெரிந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மென்டலாக ப்ரிப்பேர்ட் ஆகி நம்மளுடைய பிராப்தங்களை நம்ம அதிகரிக்க முடியும், நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், அதிகரித்துக்க முடியுங்கிறதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்மளுடைய விஷயங்கள் வேலையா தொழிலா, காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா, வெளிநாடா உள்நாடா, கவர்மெண்ட் ஜாபா ப்ரைவேட் செக்டாரா, எது மாதிரி அமைப்புகள், இது மாதிரி ஒரு வயசுக்கும் நமக்கு கேள்விகள் நிறையா இருக்குது, நம்மளுடைய சாய்ஸஸ் நிறையா இருக்குது. அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள் தான் கரெக்டாக நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக ஃபில்டர் பண்ணி அதில் போனோம்னா தேவையற்ற சமய வரைகளை தவிர்த்து எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.